வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.31 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. இத ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணணும், சுருக்கி நம்ம எழுதணும். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். 1 plus I power 18. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் எடுக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை. அதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம சிஸ் டைப்ல எழுதலாம் அல்லது போலார் ஃபார்ம் துருவ வடிவத்தில் எழுதுனா டிமோவிஸ் தியரம் யூஸ் பண்ணி பவரை உள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப நம்ம வேலை 1 plus I போலார் ஃபார்ம்ல எழுதணும் அல்லது சிஸ் ஃபார்ம்ல எழுதணும். அப்போ 1 plus I equal to R into cos theta plus I sin theta இப்படி போடணும். R என்னது? மாடுலஸ் 1 plus I equal to square root of real part square plus 1 into I ஸ்கொயர் பண்ணாலும் 1 equal to root 2. இனி theta தீட்டா பார்க்கிறதுக்கு இந்த நம்பர் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? இங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஏன்னா எக்ஸும் பிளஸ் ஒய்யும் பிளஸ், இது எக்ஸ் இது ஒய், எக்ஸும் பிளஸ் ஒய்யும் பிளஸ். அப்ப இங்க வரும். இங்க தீட்டா ஃபார்முலா tan inverse I number by real part y by x. அப்ப தீட்டா equal to இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், tan inverse y by x equal to tan inverse y என்ன? I part 1i 1 by real part x 1 by 1 equal to tan inverse 1. tan inverse 1 னா tan 45 தான் 1. அப்ப tan inverse 1 45 டிகிரி. tan 45 னா 1. அப்ப tan inverse 1 pi by 4. 45 னா 180 by 4 அதான் 45. இப்ப தீட்டா கிடைச்சிருக்கு, r கிடைச்சிருக்கு. நம்ம இத இந்த நம்பரை எழுதலாம். 1 plus I equal to R into R வந்து root 2 into cos pi by 4 theta plus I sin pi by 4. இனி 1 plus I power 18 வேணும். அப்போ 1 plus I power 18 equal to இதுக்கு பவர் 18, இங்கேயும் பவர் 18. அப்போ root 2 பவர் 18 into cos pi by 4 plus I sin pi by 4 பவர் 18. இதை இனி சிம்பிளிஃபை பண்ணணும். root 2 பவர் 18 எப்படி சிம்பிளிஃபை பண்றது? root 2 பவர் 18 என்ன வரும்? ரூட்னா பவர் ஹாஃப்னு அர்த்தம். 2 பவர் ஹாஃப், இங்க 18 இருக்கு. இத கேன்சல் பண்ணா 9 வரும். அப்ப 2 பவர் 9 equal to 2 பவர் 9 into இது வந்து சிஸ் டைப் cos plus I sin. சிஸ் டைப்புக்கு பவர் எடுத்தா பவர் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும். அதுக்கு ஃபார்முலா இருக்கு. cos theta plus I sin theta பவர் n equal to இந்த n இங்க வந்துடும். cos n theta plus I sin n theta. இது டிமோவிஸ் தியரம் சொல்லுவோம், முக்கியமான தியரம். இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப cos 18 into pi by 4 plus I sin 18 into pi by 4. இது கேன்சல் பண்ணா 2, இது 9 2 equal to 2 power 9 into cos 9 pi by 2
plus I sin 9 pi by 2. இப்போ cos இதை வந்து வேல்யூ கண்டுபிடிச்சு எழுதினா போதும். cos 9 pi by 2 எப்படி கண்டுபிடிக்கிறது, I sin 9 pi by 2 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த cos 9 pi by 2. இப்போ 9 pi by 2 எப்படி எழுதலாம்னா, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 2k பை வர மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படி 8 pi plus pi by 2 equal to 8 pi by 2 plus pi by 2. அப்போ 8 pi by 2 plus pi by 2 இது கேன்சல் பண்ணா 4 pi plus pi by 2 னு போட்டுடலாம். இப்போ equal to cos 4 pi plus pi by 2 equal to 2 power 9 into cos 4 pi plus pi by 2 plus I sin அதே மாதிரி தான் 9 pi by 2 4 pi plus pi by 2. இப்போ காசுக்குள்ள 2k pi வந்தா நம்ம விட்டுறலாம், அது நமக்கு தெரியும். 2k pi னா 2 pi வந்தா 4 pi வந்தா 6 pi 8 pi இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 pi 2 pi இன் மடங்குகள் வந்தா நம்ம விட்டுறலாம். அப்ப இது 4 pi இதை விட்டுறலாம், இதையும் விட்டுறலாம். அப்ப என்ன கிடைக்கும், 2 power 9 into cos pi by 2 plus I sin pi by 2 equal to cos pi by 2 0. அப்ப இது தேவையில்லை. plus I into sin pi by 2 1. அப்ப 2 power 9 into 0 plus I into 1. இது 0, இது I into 1 I equal to 2 power 9 I. இதான் ஆன்சர். இனி இந்த செகண்ட் பார்ட் நம்ம பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டும் அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அல்லது கலப்பெண் பவர் எடுத்திருக்கு. பவர் வந்தாலே இந்த நம்பரை வந்து போலார் ஃபார்ம் அல்லது சிஸ் ஃபார்ம்ல மாத்தணும். காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா டைப்ல மாத்தினா இந்த பவர் வந்து உள்ள வந்துடும். இதுல உள்ள வராது, அதனால இதை நம்ம சிஸ் டைப்ல மாத்துவோம். இப்போ -3√3 plus 3i equal to r into cos theta plus I sin theta இப்படி மாத்திடலாம். rங்கிறது மாடுலஸ் plus 3i equal to square root of I இல்லாத நம்பர் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ -√3 ஸ்கொயர் பண்ணா 3 plus I பார்ட் வந்து 3 இதை ஸ்கொயர் பண்ணா 9 equal to root of 12. root of 12 எப்படி எழுதலாம், 4 into 3 ரூட்னு போடலாம். 4 ஓட ரூட் 2, ரூட் 3க்கு வேல்யூ இல்லை, அதனால ரூட் 3 மெயின்டைன் பண்ணலாம். ஈக்குவல் டு 2√3. இனி இந்த நம்பர் எந்த குவாட்ரண்ட்னு பார்க்கணும். இது எக்ஸ் பார்ட், இது ஒய் பார்ட். எக்ஸ் பார்ட் மைனஸ் ஒய் பார்ட் பிளஸ், எக்ஸ் பார்ட் மைனஸ் ஒய் பார்ட் பிளஸ். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டாவோட வேல்யூ பை மைனஸ் tan inverse y by x. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம ஆர்குமெண்ட் தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், அதனால தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் tan inverse y by x equal to pi minus tan inverse y 3 by minus root 3. y by x னா 3 by minus root 3. இதுக்கு மாடுலஸ். அப்போ இது பிளஸ் ஆயிடும். root 3 into root 3 னு 3 போடலாம் by root 3. ஒன்று கேன்சல் ஆயிடும். என்ன வரும், root 3 வரும். இந்த மைனஸ் வந்து மாடுலஸ் எடுக்கும்போது பிளஸ் ஆயிடும். அப்போ root 3 tan inverse root 3 equal to pi minus root 3 வரணும்னா tan 60 எடுக்கணும். tan 60 எடுத்தா root 3. அப்ப tan inverse root 3 னா 60 டிகிரி. 60 டிகிரினா 180 by 3 போடணும். இல்ல 3 LCM எடுத்தா இங்க 3 இங்க 3. அப்ப 3 pi minus 1 pi 2 pi by
3 இப்போ இந்த நம்பரை minus root 3 plus 3i equal to r into 2 root 3 into cos theta வந்து 2 pi by 3 plus I sin 2 pi by 3 ன்னு எழுதிடலாம் sys type. இப்போ இதோட பவர் 31 எடுக்கணும். பவர் 31. அப்ப இதுக்கு பவர் 31 எடுத்தா இதுக்கு பவர் 31 இதுக்கு பவர் 31 இப்படி வரும். equal to 2 root 3 power 31 into இது என்னது sys type. sys typeக்கு பவர் எடுத்தா ஃபார்முலா இருக்கு. cos theta plus I sin theta power n. De Moivre's theorem என்ன ஃபார்முலா? cos n theta இந்த n இங்க மல்டிப்ளை ஆயிரும், இந்த n இங்க மல்டிப்ளை ஆயிரும், plus I sin n theta ன்னு வந்துடும். அதே மாதிரி தான் sys cos plus I sin. இந்த 31 இங்க வரும், 31 இங்க வரும். அப்போ cos 31 into 2 pi by 3 plus I sin 31 into 2 pi by 3 equal to 2 root 3 power 31 into இது 62 pi by 3 cos 62 pi by 3 plus I sin 62 pi by 3 ன்னு வரும். இனி இந்த வேல்யூ அப்படி இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். cos 62 pi by 3 னா என்ன, sin 62 pi by 3 என்னன்னு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 62 pi by 3 இது எப்படி எழுதலாம்னா 60 pi plus 2 pi by 3 ன்னு போடலாம். ஏன் அப்படி போடுறேன்னா 60 by 3 னா 20 வந்து மல்டிபிள் ஆஃப் 2 pi அதனால போடுறேன். equal to 60 pi by 3 னா 20 pi plus 2 pi by 3 இப்படி எழுதலாம். equal to 2 root 3 power 31 into cos 20 pi plus 2 pi by 3 plus I sin 20 pi plus 2 pi by 3 ன்னு கிடைக்கும். இனி cos வேல்யூக்குள்ள sin வேல்யூ ஃபங்க்ஷனுக்குள்ள மல்டிபிள் ஆஃப் 2 pi 4 pi 6 pi 8 pi 10 pi இது மாதிரி மல்டிபிள் ஆஃப் 2 pi 2 pi இன் மடங்குகள் வந்தா அதை நம்ம விட்டுறலாம். cos ஆனாலும் சரி sin ஆனாலும் சரி. அப்ப என்ன கிடைக்கும் 2 root 3 power 31 into cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. இப்போ cos 2 pi by 3 என்னன்னு கண்டுபிடிக்கணும், sin 2 pi by 3 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ cos 2 pi by 3 pi by 3 னா 180 by 3 60 2 into 60 120. இப்போ cos 120 equal to cos 180 minus 60 ன்னு போடலாம். equal to cos 180 minus 60 இப்படி போடலாம். இதுக்கு குவாட்ரண்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், இங்க sin பாசிட்டிவ், இங்க tan பாசிட்டிவ், இங்க cos பாசிட்டிவ். 180 minus 60 னா 120 இங்க வரும். செகண்ட் குவார்டர்ல வரும். இது 0 90 180 விட குறைவா இருக்கு, அதனால செகண்ட் குவார்டர்ல வரும். இங்க sin பாசிட்டிவ், வேற எல்லாம் நெகட்டிவ். அப்போ இங்க cos இருக்கு, sin மட்டும் பாசிட்டிவ், ஆனா cos நெகட்டிவ். அப்போ மைனஸ் இந்த pi by 3 போட்டா போதும், cos pi by 3. இப்போ இதுல 2 root 3 power 31 into cos minus cos pi by 3 plus I sin 2 pi by 3. 2 pi by 3 என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி sin 2 pi by 3
இதே தானே வரும் sin sin இது sin இதுல sin 180 minus 60 செகண்ட் குவார்டர்ல sin பிளஸ் ஆகும் அப்போ ஈக்குவல் டு sin pi by 3 ன்னு போட்டுடலாம் இது I sin pi by 3 equal to 2 root 3 power 31 minus cos 60 pi by 3 னா 180 by 3 60 cos 60 வந்து 1 by 2 plus I into sin 60 வந்து root 3 by 2 plus root 3 by 2 I இதுதான் ஆன்சர். Okay students, thank you.